ஒரு மெயினான ஏரியால இருந்தா அவங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? கூட 1000 2000 ஓடும். புதுசா பண்றது தொழில் தெரியணும். ரெண்டாவது நல்ல ஏரியா இருக்கணும். கடையோட அனுபவங்கள் வேணும். இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு நாள் மழை பெஞ்சுன்னா ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம். நஷ்டத்திலயும் ஓடும், லாபத்திலயும் ஓடும். எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணாதான் கடை போட முடியும். இது இப்போ புதுசா பண்றவங்க எப்படி இது நினைச்சவனே மத்த பிசினஸ் மாதிரி இத நினைச்சோடனே பண்ண முடியாதுங்களா? நினைச்சோடனே பண்ண முடியாது. தொழில் தெரிஞ்சாதான் தொழில பண்ண முடியும். ஐயா, இது வணக்கம் ஐயா. இப்ப வந்து நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இது வந்து சம்மர் சீசன்ல தான் நல்லா போகுமா இல்ல மத்த சீசன்லயே நல்லா போகுமா ஐயா? இது நல்ல ஏரியா நல்ல ஏரியாவா இருந்தா வியாபாரம் போகும். பஸ் ஸ்டாண்டு கம்பெனி எல்லாம் இருந்ததுன்னா வியாபாரம் போகும். இது வந்து இந்த மிஷின் வாங்கணும்னா எவ்வளவு முதலீடு இருந்தா இந்த மிஷின் வாங்கலாம் ஐயா? இப்போதைக்கு 1.5 லட்ச ரூபா ஆகும் சார். என்னங்க? 1.5 லட்ச ரூபா ஆகும். 1.5 லட்ச ரூபா ஆகும். இப்போதைக்கு 1.5 லட்ச ரூபா. அப்போதைக்கு 50 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கணும். இப்ப விலைவாசல் நிறைய அதிகரிச்சு, ஜிஎஸ்டி வரி அது நிறைய போட்டாங்க. இப்ப வந்து புதுசா ஆரம்பிக்கிறவங்க இத முதலீடு வச்சு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தருமாயா? அது முதல்ல வைக்க ஏரியா வியாபாரம் ஓடினாதான் அதை முதலீடு எடுக்க முடியும். இல்லைன்னா நஷ்டம் தான் வரும். இப்ப புதுசா பண்றவங்களுக்கு இந்த தொழிலை எடுத்தா நல்லா இருக்குமா? இந்த தொழிலை தெரிஞ்சவங்க தான் தொழில் பண்ண முடியும். தெரியாதவங்க தொழில் பண்ணாங்க நஷ்டத்துல வரும். நஷ்டத்துலதான் வரும். தாத்தா, இது வந்து ஒரு ஃபேமஸான இடமா இருந்து அந்த இடத்துல இப்போ இந்த தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா சக்சஸே கொடுக்கும் ஐயா. ஆமா, பிசினஸ் எப்படி ஓடுதா அது வியாபாரம் வரும். இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஐயா வருமானம் வரும்? எல்லாம் ஒரு கூலி கடை எல்லாம் போக ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூலி கிடைக்கும். 500 ரூபா 1000 கூலி கிடைக்கும். இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டா இதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி அதாவது செலவு ஏதாவது பண்ணணுமா? பண்ணணும். மிஷின் வாங்கணும், மோட்டர் வாங்கணும், ஆயில் வாங்கணும், பெட்ரோல் வாங்கணும், டீசல் வாங்கணும், அவங்க எல்லாம் ஐஸ் வாங்கணும், எலும்புகள் வாங்கணும், எல்லாமே வாங்கிதான் முதலீடு பண்ண முடியும். இது இப்போ புதுசா பண்றவங்க எப்படி இது நினைச்சவனே மத்த பிசினஸ் மாதிரி இத நினைச்சோடனே பண்ண முடியாதுங்களா? நினைச்சோடனே பண்ண முடியாது. தொழில் தெரிஞ்சாதான் தொழில பண்ண முடியும். ஐயா, இப்போ புதுசா பண்றவங்க கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா. இந்த முக்கியமான நல்ல தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எல்லாருக்கும் இந்த கரும்பு ஜூஸ் பிசினஸ் பத்தி ஒரு நல்ல கிளாரிட்டியே வந்திருக்குங்க. அதனால நீங்க இதை ஒரி பண்ணிக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அதே போல உங்க லொகேஷனை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது கரும்பு ஜூஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா இந்த பிசினஸ் இப்போ மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சஜஷனுமே கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம எடுத்த டேட்டால எல்லாருமே சொல்றது என்னன்னா, லொகேஷன். நீங்க 10 கடை இருக்கிற இடத்துல 11வது கடையா வச்சீங்கன்னா சக்சஸ் ஆகுறது கஷ்டங்க. 10 கடை இல்லாத இடத்துல ஒரு கடையா வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சூப்பரான சக்சஸ் பெறலாம். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தனிப்பட்ட கருத்தை சொல்ல மாட்டாங்க. அந்த பிசினஸ்க்கு யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம சேனலை ரிப்பீட்டடா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். முக்கியமா நம்ம ஒரு வீடியோ போடணும்னா ஒருத்தர் சொல்றதை மட்டும் வச்சு போட மாட்டோங்க. நம்ம ஒரு டேட்டாவே எடுப்போம். ஒரு 3-4 பேர்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோஸே நாங்க போடுவோங்க. அதனால நீங்களும் உங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன முதலீடு எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு அப்புறம் இந்த பிசினஸ்ல இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். முக்கியமா நம்ம சேனல்ல இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரும்பு ஜூஸ் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் வீடியோவை நம்ம போட்டலாம். முக்கியமா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.